இப்போ நம்ம செய்கிற ரெசிபி வருஷத்துக்கும் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நம்ம நினச்ச நேரம் ஆசைப்பட்ட நேரமெல்லாம் முருங்கைக்காயை வச்சு என்னென்ன ரெசிபி பண்ணலாமா பண்ணி சாப்பிடலாம். இந்த மாதிரி நல்லா இது ரொம்ப நல்ல ஐடியாப்பா. இப்போ நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமாக நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்கள் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளே வீட்டில் கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு, ரெடிமேடு இட்லி மாவு. Without idli, there is no chutney. முருங்கை பொடி, பிரண்டை பொடி, 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டிநாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, செட்டிநாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவார அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க மொட்டை மாடியில வந்து நிக்கிறேன். முருங்கை மரத்துக்கு பக்கத்துல எங்க வீட்டுக்காரர் நிக்கிறாங்க. முருங்கைக்காய் ஒரு ரெசிபி பண்ண போறோம். அது என்ன ரெசிபி அப்படிங்கறத பாருங்க, எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாங்க. ஸ்பூனு, கத்தி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இருங்க, அதுவே வந்துடும் தானா. இந்த மாதிரி இருக்குதா வச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருங்க, அப்படி லைட்டாக இழுத்தாலே வந்துடும். பாருங்க, இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். அப்புறம் இந்த சைடு
முருங்கைக்காய் அவ்வளோ வாசமாக இருக்கும். இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம், அதனால் வந்து இது வந்து ரொம்ப வேகணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. முருங்கைக்காயில தான் உள்ளே இருக்கிற சதை தானே இருக்குது. சரி, இது ரொம்ப நல்ல ஐடியாப்பா. முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த வத்தலை செஞ்சதை இதில் போட்டது இந்த 1 ரூபாய் 50 காசு விற்கி முருங்கை அந்த நேரம் கொண்டாந்து லேசாக அரிசி நீ செஞ்ச மாதிரி அதை எடுத்து காய போட்டு வச்சுக்கிட்டா முருங்கைக்காய் ஒரு காய் 15 ரூபா 20 ரூபா விற்கும் கிடைக்காது. அந்த நேரம் இந்த கத்திரிக்காய் இந்த வத்தலை 4 போட்டால் முருங்கைக்காய் சாம்பார் தான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா வாங்கி அடிக்கடி நீங்கள் இந்த மாதிரி வத்தல் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். சான்ஸே இல்லைங்க, செம்மையாக இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு முறை ஒரு 4 முருங்கைக்காயாவது வாங்கி நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு சாம்பாரில் போட்டு பாருங்கள். அப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க. அவ்வளவு நல்லா இருக்குதுங்க.